சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கிற ராஜயோக வாஸ்து அப்படின்னு ஒரு 2-3 காலத்திலே வாஸ்து பண்ணியிருக்கோம். இந்த ராஜயோக வாஸ்துல ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, அடிப்படையாக இருந்தது ஜாதகம் தான். இருந்தாலும் ஜாதகத்தில் 1, 5, 9 திரிகோணாதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரணும் கணக்கு இருக்கு. ஆனால் அந்த ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சில பேருக்கு மேன்மைக்கு வர முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஜாதகத்தில். 1, 4, 7, 10 கேந்திரம், 1, 5, 9 திரிகோணம் அப்படிங்கிற விஷயங்கள். அப்படிங்கிற மாதிரி ஜாதகம் அதிர்ஷ்டமாக இருந்தோம் மேன்மைக்கு வர முடியல அப்படின்னா அந்த வாஸ்து கூட இருக்கு அப்படின்னா முழுசாக தெரிஞ்சுக்கலாம். சார் நான் 10 வருஷமா இருக்கேன், 20 வருஷமா இருக்கேன், 30 வருஷமா இருக்கேன், இருந்து என்னால் முடிஞ்சாக முடியும். அப்போ அந்த வாஸ்து குறையா இருந்தால் மட்டும்தான் அங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராது. ஜோசியம் ஒரு சார்பு மட்டும்தான் பார்த்துட்டு வராங்க. பொருத்தம் பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, இருந்துடுறாங்க. ஆனால் ஜோசியத்தில் அதை ஒரு சில விஷயத்துல சொல்ல முடியும், ஒரு சில விஷயத்துல சொல்ல முடியாது. சார் நல்லாவே இருக்கு கல்யாணம் ஆகலாமாங்க, வாஸ்து தட்டுப்படாது, நீச்சத்தில் வாசம் அப்படி இருந்தால் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ராஜயோக வாஸ்து அப்படின்னு உங்கள் யூடியூப்ல போய் பாருங்க. ராஜயோக வாஸ்து போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வாஸ்து பண்ணுவாங்க. ஆனால் பண்ணுறாங்க ஒழிய அது நல்ல மக்கள் மேன்மை வந்தாங்கன்னு எடுத்து வைக்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை வாஸ்து பண்ணணும்னா அந்த கஸ்டமர் மேன்மை வந்த மாட்டி அவங்ககிட்ட சொல்லிடுவோம். எதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா என் புக்கை வாங்கி பார்த்துட்டு வந்தாங்க ராஜயோக வாஸ்துன்னு, என்னுடைய யூடியூப் பார்த்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் பலன் பெற்றுட்டு அதே மாதிரி நீங்கள் புக்கை எனக்கு ஒரு வீடியோ கொடுங்க சொல்லியிருக்கோம். அப்போ அந்த மக்கள் லாபம் கிடைச்சால் மட்டும்தான் அவங்க நம்மளை கூப்பிட்டு வீடியோ தருவாங்க. அந்த மாதிரி ராஜயோக வாஸ்து அப்படின்னு யூடியூப் பாருங்க, அதில் புக்கு கொடுத்தோம். அந்த புக்கில் எல்லா செய்தியும் கொடுத்துருக்கோம். ஜோஷத்துக்கு வாஸ்துக்கு என்ன சம்பந்தம், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லியிருக்கோம். அந்த வித்தியாசத்தையும் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் உண்மை என்னன்னு புரியும். ஜாதகம்னா என்ன, வாஸ்துனா என்ன. ஜாதகத்தை விட வாஸ்து ஜெயமணி. ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா அது நல்ல கட்டமாக இன்னைக்கு சாதாரண கோயிலுக்கு முருகன் கோயில் இங்கே இருக்கு, பள்ளிமலை ஆண்டவர் இருக்காரு. ஏன் பள்ளிமலை ஆண்டவர் கோயிலுக்கு அதிகமாக கும்பல் வருது, இங்க இருக்க முருகன் கோயிலுக்கு ஏன் கம்மியாக கும்பல் வருதுன்னா சாஸ்திரம் தான் விதி. அப்போ அந்த சாஸ்திரத்தை நம்ம கரெக்டாக மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா முழுக்க ஜாதகம் ஃபர்ஸ்ட், வாஸ்து 2வது, 1 விட 2 பெருசு. அந்த 2வது படிக்கு போகணும் அப்படின்னா ஜாதகத்தையும் மிங்கில் பண்ணி வாஸ்துவையும் மிங்கில் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி வந்தாங்க. நம்ம வெறும் ஜாதகம் மட்டும்தான் பார்த்துட்டு ராசி நவம்சம் பாசாரம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு லிமிட்டோட தான் இருக்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு காலை இரவு 2 வேலையுமே நம்மளை உள்ள வச்சிருக்கிறது அந்த கட்டடம் தான். அது ஆஃபீஸாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம். அந்த கட்டடம் சாஸ்திரப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். 70 வருஷமோ 80 வருஷம் 100 வருஷம் 150 வருஷம் ஒரே வீட்டில் இருந்து 4-5 குடும்பமாக இருந்து மேன்மைக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ 100 வருஷத்துக்கு அவங்க ஜாதகத்தில் அவங்க குடும்பத்தில் யாருக்கு ஏழரை நடக்காதா? ஏழரை நடக்கும். ஏழரை நடந்தாலும் அவங்க மேன்மைக்கு வரதுக்கு காரணம் சாஸ்திரம் நல்லா இருக்கு. அதனால் சாஸ்திரத்தை கவனிச்சு ஜோஷியத்துக்கு ஒன்று மட்டுமே வச்சு எல்லா ஜோஷியக்காரங்களும் எதிர்பார்க்குற மேன்மையில கிடையாது. ஜோஷியம் சொல்கிறீங்க, பிழைக்க வைக்கிறீங்க, அடுத்தவங்க பிழைக்க வைக்கிறோம், அடுத்தவங்க மேன்மை வராங்க. ஆனால் நம்ம வரோமா? அதுதான் விஷயம். நம்ம மாதம் ஆனால் ஒரு 10 ஒரு 50,000 சம்பாதிக்கிறோமா, 25,000 சம்பாதிக்கிறோமா, 50,000 சம்பாதிக்கிறோமா, 1 லட்சம் சம்பாதிக்கணும். அப்போ முதல்ல நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும், அடுத்தது நம்ம வாஸ்து நல்லா இருக்கணும். இது 2 நல்லா இருந்தால் தான் மேன்மைக்கு வர முடியும். நான் ஜாதகத்தையே பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஜாதகத்திலே 50 வருஷம் 60 வருஷமா இருக்கிறேன் அப்படின்னு ஜாதகத்துக்குள்ளேயே போனீங்கன்னா நம்ம ஈடேற முடியாது. தெளிவாக சொல்லிடுறேன், நீங்கள் கவனிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜோஷியக்காரரும் பெருசாக சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னா பெருசாலாம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அதே வாஸ்து வீட்டில் இருக்கவங்க பெருசாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். நான் பார்த்து உங்களை கையை பிடிச்சி உங்களை மேன்மைக்கு வாங்க அப்படின்னா மேன்மைக்கு வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான விரிவுரை நாங்கள் செஞ்சு தரேன். செஞ்சு கொடுத்து வாழ்க்கையில் மேன்மை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் வாஸ்து செஞ்சுருப்பாங்க, அவங்க மாவட்டத்தில் தான் செஞ்சு கொடுப்பாங்க. தமிழ்நாடு அத்தனை மாவட்டமும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அத்தனை மாவட்டத்திலையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அப்படின்னா இது 2யும் பாருங்கள். ஜோஷி வாஸ்து 2ம் கலந்து செய்யணும். மக்கள் மேன்மை வந்தாட்டி சந்தோஷப்பட்டு ஒரு வீடியோ கொடுக்க முடியும். அப்படிங்கிற அளவுக்கு செய்யக்குள்ள அந்த கலையிலையும் உண்மை இருக்குது, வாஸ்து கலையிலையும் உண்மை இருக்குன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த வாஸ்து கலையில் உண்மை இருக்கான்னு முதல்ல ராஜயோக வாஸ்து யூடியூப்ல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீடு நல்லா இருக்கான்னு நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணி ஒவ்வொருத்தரும் நல்லா சம்பாதிக்க பாருங்க. உங்களுக்கு ஜாதகப்படி ஒரு 10 ரூபா ஒரு 10 பேர் தான் கஸ்டமர் வருவாங்கன்னா அதே வாஸ்து நல்லா இருந்தால் அதே 50 பேர் வருவாங்க. அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். கிளைண்ட்டுக்கு சொல்லி என்னப்பா நீங்கள் பண்ணுறீங்க,
மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன், 75,000 1 லட்சம் சம்பாதிச்சுட்டு எனக்கு வீடியோ கொடுப்பா அப்படின்ட்டுவேன். தெளிவாக சொல்லுவேன், 75 1 லட்சம் சம்பாதிச்சுட்டு எனக்கு வீடியோ கொடுப்பா அப்படின்ட்டுவேன். அப்படிங்குள்ள அவங்களும் அதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் வீடு கட்டி 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சுட்டு எனக்கு வீடியோ தருவாங்க. சார் இப்போ நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்போ ஜாதகத்தையும் மீறியும் வாஸ்து வேலை செய்யுது. இந்த உண்மையை ஒவ்வொருத்தரும் பிடிச்சிங்க. நீங்கள் ஜோசியக்காரங்க மேன்மைக்கு வாங்க. அடுத்தவங்களை மேன்மை பண்ணிக்கிட்டு நம்ம போகிறோம். ஆனால் நம்மளும் மேன்மைக்கு வரணும். நம்ம ஜோசியத்தில் 10 ரூபா தான் சம்பாதிக்க முடியும்னா அங்கே விதி எழுதப்பட்டிருந்தால் 1000 ரூபா சம்பாதிக்கணும் வாஸ்துல எழுதிக்கலாம். அந்த அளவுக்கு அதில் கொண்டாட முடியும், அதில் திருத்தம் செய்ய முடியும். இதில் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதனால் யாருமே எப்போவுமே இது ஒன்று தான் கலை அப்படின்னு முழுக்க இந்த ஒரு கலையில் இருக்க வேண்டாம். இன்னொரு கலைக்கு வாங்க, எக்ஸ்ட்ரா வாங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் எல்லா மக்களும், ஏன்னா நான் ஜோசின்னு சொல்கிறேன், வாஸ்து சொல்கிறோம். ஆனால் ஜோசியத்துக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஒரு லிமிட்டெடு தான். இல்லைன்னா அதோட இருந்துக்க வேண்டியது. ஏன்னா அதை மாற்றி அமைக்க முடியாதுங்க. ஜோசியத்தில் வந்து ஒரு கிரகத்தை மாற்றி அமைக்க முடியாது. வாஸ்துவில் மாற்றினா இந்த இதில் ஒரு வீட்டில் மாற்றிட்டு போயிடலாம். அப்போ அது நல்ல பலன் தருது. சாஸ்திரம் நல்ல பலன் தருது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உங்கள் ஊரில் இருந்து நீங்கள் ஆத்தூர் வரவங்க இங்கே வளப்படி வரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க காரோ பைக்கோ அவங்கவுங்க வண்டியோ காரை எடுத்துகிட்டு வரணும். அப்படிங்குள்ள அந்த வாஸ்து அப்படிங்கிறது அந்த காரும் அந்த ரோடும் அது சரியில்லைன்னா நம்ம என்னதான் ஜோசி இருந்து எப்படி மேன்மைக்கு வர முடியும்? அந்த மாதிரி கலை என்பது ஒவ்வொன்றும் உண்மை. இந்த கலை அப்படிங்கிறது வாஸ்து அப்படிங்கிறது உண்மையான கலை. இந்த கலையில் இருக்கிறனால தான் பிரிட்டிஷ்காரன் அன்றைக்கே வந்து ரிப்பன் கட்டடம்னு கட்டியிருக்கான். அந்த ரிப்பன் கட்டடம் தான் இன்றைக்கி மெட்ராஸில் ஆட்சி பண்ணுது, நகராட்சி. அந்த ரிப்பன் கட்டுற மாதிரி மறுபடியும் தமிழ்நாட்டில் கட்டடம் கிடையாது. இன்றைக்கி 110 வருஷம் 120 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் முருகன் கோயில்னு பார்த்தீங்கன்னா பள்ளிமலாட்டம் கோயில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வரும். அப்போ அதோட நீளம் அகலம் என்ன? ஏன் அந்த முருகன் கோயிலுக்கு அந்த மாதிரி இருக்குது, நம்ம கோயில் இல்லை? இதுதான் வித்தியாசம். அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட விஷயத்துக்கும் நம்மளுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை கரெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கிறோமா, அப்போ இந்த வீட்டுனால தான் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரல அப்படின்னு உங்களுக்கு பரிபூரமாக தெரியும். அப்போ வீட்டை கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணி ராஜயோகமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜோசியக்காரனும் நீங்கள் ஒரு 1000 மாதத்துக்கு ஒரு 25,000 50,000 சம்பாதிக்கணும், 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்.